குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. நெஞ்சார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி ஆத்ம சங்கமம் வெற்றி. நான் உங்கள் ஜி. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மணிமேகலை பிரச்சுரத்தின் நிர்வாக இயக்குனர் எழுத்தாளர் புத்தக பிதாமகன் திரு ரவி தமிழ்வாணன் அவர்களை அன்போடு காலை வணக்கம். சுவாமிகளுக்கு வணக்கம், நித்திசாருக்கு வணக்கம், கிருஷ்ணாவுக்கு வணக்கம். எழுத்து வேந்தராகவும் மிகச்சிறந்த எழுத்தாளராகவும் ஆன்மீக அறிஞராகவும் இருக்கின்ற சுவாமிகளுடன் இணைந்து நேயர்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். அவரை தொடர்ந்து அடுத்ததாக நம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வேலூர் குடியாத்தத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலதிபர் அற்புத அதிசயத்தின் அன்பர் திரு இ நித்யானந்தம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா காலை வணக்கம். ஐயா சுவாமி வணக்கம். ஐயா வணக்கம். ஆத்ம சங்கமம் வெற்றியின் தெருவு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அடியார் பெருமக்களுக்கு காலை வணக்கங்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் ஐயா. ஆத்ம சங்கமம் வெற்றியின் தெருவு நேரலையுடைய நம்மளுடைய குருநாதரை நோ மோர் வெயிட்டிங்கோட டக்குன்னு வெல்கம் பண்ணிடலாம். காலை வணக்கம் சுவாமிஜி. கண்ணிலே கலக்கம் என்ன, நெஞ்சிலே தயக்கம் என்ன, கவலைகள் உனக்கு இருந்தால் பறந்திடும் முருகன் வந்தாள். அப்பனுக்கு பாடம் சொன்ன அழகனும் அவன்தானே, நம்பலை வாழ வைக்கும் சடாட்சர சண்முகனே. அப்படிப்பட்ட சடாட்சர சண்முகனுடைய பெரும் கருணை இந்த நல்ல வேளையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் பக்திக்கு வித்தாகி பாக்கலின் வழியாக நம்மை எல்லாம் பண்பட வைத்து ஒரு நல்ல அருளை எல்லாம் வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய குருவர்களுக்கு பாத்திரமான பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணையான அருளும் இந்த நல்ல வேளையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு முருகனுடைய திருவருளும் குருநாதருடைய பெரும் அருளும் கிடைக்கப்பெற்று வளமாயும் நலமாயும் மகிழ்வாயும் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம் ஐயா. வணக்கம் நித்தி. வணக்கம் சுவாமி. கிருஷ்ணா. காலை வணக்கம் சுவாமிஜி. காலை வணக்கம். சொல்லுப்பா சுவாமிஜி. நல்லா இருக்கேன்ப்பா சுவாமிஜி. போன வாரம் பேக் டு பேக் நிறைய விஷயங்கள் இருந்த காரணத்தினால என்னுடைய கேள்வியை ஓப்பனே பண்ணலை அப்படின்றது எனக்கு மட்டும் இல்லை, நம்ம நேயர்கள் பல பேருக்கு வருத்தமாக இருந்தது. அந்த கேள்வியை மட்டும் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் சுவாமி. இன்றைக்கி பலதரப்பட்ட நோய்கள் மனிதர்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. இதுக்கு கிரகம் ராசி காரணமா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய சர்ஜரி பண்ணுறாங்க. அந்த சர்ஜரியில் சில சர்ஜரி நல்லபடியாக நடந்து நிறைய பேர் காப்பாற்றப்படுறாங்க, சில பேர் இறப்பும் ஏற்படுது. வருத்தத்துக்குரிய விஷயம். இதுக்கும் கிரகம் காரணமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கான விடை சொன்னீங்கன்னா உங்கள் அருளால் நிறைய பேர் பிழைக்க வாய்ப்புகள் இருக்குது சுவாமிஜி. அதான் நம்ம ஆரம்பிச்சிடும் ஞாபகம் இல்லையா உனக்கு? ஒருத்தர் நைட்டில் 10 பரோட்டா, சிக்கனு, 4 இட்லி, பிரியாணி, ஐயா நடுவில் டப்புக்குன்னு குஸ்கான்னாரு. ஆமாம் ஐயா 2 குஸ்கா அப்படின்னு அவன் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக மறுநாள் ஐயோ வயிற்று வலிக்குது, எனக்கு கிரகமே சரியில்லை போலுக்குது இன்னைக்குன்னா. கிரகம் காரணம், வாய் காரணம். வாய் காரணம் பசி. பசியா? நிறைய சாப்பிடணுன்ற ஒரு கட்டுப்பாடின்மை காரணம். கட்டுப்பாடின்மை தான் ஐயா சொன்னதான் கரெக்ட். இதுக்கெல்லாம் மூலாதாரம் இது, மூலம் இது, மூலாதாரம் மூலம். இதுக்கெல்லாம் மூலம் பசிக்குது, சாப்பிட்றாரு, ரைட்டு. ரைட் சுவாமிஜி. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுக்கு ஆசைன்னு சொல்லலாம் சுவாமிஜி. அதுக்கு மூல காரணம் இது தெரியலையே. பார்க்கறதுக்கு முன்னாடி வரக்கூடிய திங்கக்கிழமை ஆடி கிருத்திகை. சூப்பர். அது பகல் திங்கக்கிழமை 2:43 45க்கு தொடங்குது. ஓகே. செவ்வாய்க்கிழமை பகல் 1:45 வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி இந்த கிருத்திகை திங்கள் தொடங்கி செவ்வாய்க்கும் சம்பந்தப்பட்டு வந்தால், அதுவும் ஆழி கிருத்திகையாக இருந்தால் அதுக்கு சந்திரமங்கள யோகம் முழுமையாக கிடைக்குங்கிறது பொருள் இருக்குது. சூப்பர். கட்கமாதம் சந்திரனை கொள்வதனால்தான் அம்பாளை பிரதானமாக வச்சு வழிபடுறோம். கட்க மாதம்னா கடக மாதம். கடகம்னா சந்திரன் தான் முதன்மையானது. சந்திரன்னா அம்மா. அதனால தான் நம்ம எல்லாம் கொண்டாடுறோம். அந்த வகையில் கிருத்திகை சூரியனுக்கு சம்மந்தப்பட்டது. அதுவும் ஆழி கிருத்திகை சந்திரனும் சூரியனும்
எப்படின்னா அது அந்த ஒரு அற்புதமான பார்வையினுடைய பலனை கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அதில் ரொம்ப முக்கியமாக காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் கடகத்துக்கு. ஆக பல அற்புதங்கள் வந்து இந்த ஆடிக்கிருத்திகையில் இருக்குது. ஒரு சூட்சுமமாக செவ்வாய் முருகனுக்கு உகந்த நாள். அதனால் இந்த 10ஆம் வீடு செவ்வாய் நம்ம எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகுது? பணம் தானே. ஆமாம். வியாபாரம், உத்தியோகம், தொழில், பணம், போக்குவரத்து, கடன், வேதனை தானே ஒரு மனிதனுக்கு. அதை எளியில் தீர்க்கக்கூடிய சக்தி வந்து பாம்பன் சுவாமிகள் சஸ்திர பந்தம் அப்படின்னு 10 பந்தங்களில் ஒரு முதன்மையான பந்தங்களாக சித்திர கவியில் ஒரு வேல் எழுதியிருப்பார். சஸ்திர பந்த வேல். அந்த வேலை நாம் வந்து அவர் என்ன கொடுத்தாரோ அதை வந்து எடுத்து நாம் வடிவமைச்சு, சுவாமிகள் கொடுத்தபடியே வடிவமைச்சு, அதை வந்து ஒரு பூஜையில் சக்தி கொடுக்கப்பட்டு ஏற்கனவே வாங்கி வழிபட்டு பயனடைகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியிலே சொல்லியிருப்பாங்க, இந்த செவ்வாய் அது நான் அந்த மாதிரி வேல் வாங்கி வச்சு எனக்கு நல்லா இருக்குன்னு. அந்த வகையில் இந்த சந்திர மங்களத்துக்குடைய இந்த செவ்வாய்க்கும் சம்பந்தப்பட்ட இந்த ஆடி கிருத்திகைக்கு இந்த வேலை சன்னிதானத்தில் வச்சு அற்புதமாக அடியேன் வழிபட்டு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த வழிபாடை சன்னிதானத்தில் வச்சு முடித்து அதன் பிறகு ஜனங்களுக்கு கொடுக்கலாம், வாங்காதவங்க வாங்கி பயனடையட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த ஆடி கிருத்திகை விசேஷமாக நம்ம ஆசிரமத்தில் கொண்டாட போகிறோம். சூப்பர். அது ஏன் முதல்லயே சொல்கிறேன்னா மறந்துட போகிறேன். ஐயோ, வேற ஒன்றும் இல்லை. அது ஒன்று. நீங்களா சாமிஜி குஸ்கா வரைக்கும் கரெக்டாக லீட் எடுக்கிறீங்க. ஆமாம். இல்லை, அது ஒரு பேர் புதுசாக இருந்ததில்ல, அது குஸ்கான்னு, அதனால. அப்போது ஐயா இது என்னென்னா, வெளிநாடு நண்பர்கள் நிறைய பேர் இந்த 2-3 நாள்லேயே புத்தகம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா தாராளமாக நான் தான் சொன்னேன், கண்டிப்பாக கிடைக்கும். அந்த 962096039644 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு மொத்தம் கிடைக்கும். வெளிநாடு நண்பர்களுக்கும் போய் சேரணுங்கிறது தானே நம்ம நோக்கம். தபாலே அனுப்பலாம். ஆமாம், ஒரு வாரத்தில் கிடைக்கும். ஆமாம். அதே மாதிரி வேலும் கிடச்சிரும். எல்லாமே அதுக்கான வழியில் தான் அந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 6444ன்னு முடிகிற நம்பர் வரும், கீழே பாருங்கள். அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் கேட்டாலே எல்லாமே தெரிஞ்சிடும். ஆடி கிருத்திகை, நீ முருகனுடைய பக்தன், கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அற்புதம் இருக்குது, பிடிச்சிக்கோ. கண்டிப்பாக சாமிஜி. அப்போ என்ன ஆச்சு? நோய் இல்லை போனா எடுத்துடலாம் சாமிஜி. நன்றி சாமிஜி. ஒவ்வொரு வாரம் வேண்டிய ஒரே ஒரு பணிவான வேண்டுகோள் தான், டிவி வால்யூமை மியூட்டில் வச்சுருங்க. கேட்குற கேள்வியை கரெக்டாக கேட்டுருங்க. நெட்வொர்க் இருக்க இடத்துல வந்துடுங்க. ஏன்னா நிறையா கேள்விகளும் சரி, நெட்வொர்க் இல்லாத இடத்துலையும் சரி கால் கட் ஆகிடும். அதுக்காக ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டாக சொல்கிறோம். முதல் அதிர்ஷ்ட நேயர் யார், எந்த ஊர்லேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சாமி. அம்மா வணக்கம்மா. யார் பேசுகிறீங்க, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? சாமி நான் கன்னிகா பேசுகிறேன், தென்காசியிலேருந்து பேசுகிறேன். அம்மா கன்னிகாம்மா, உங்களுக்கான கேள்வியா இல்லை வேறு யாருக்காவது கேட்க போகிறீங்களா? என் பையனுக்கு கேட்கணும். பையனுடைய பெயர், வயது, நட்சத்திரம் 3ஐயும் சொல்லுங்கம்மா. பெயர் வந்து பரத் விஷ்ணு. நட்சத்திரம் வந்து புனர்பூசம். ஓகே. ராசி வந்து கடகராசி. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. என்ன வயசுடா கண்ணா? தம்பி மறந்துட்டார் வயசை கேட்க, வேற ஒன்றும் இல்லை. சாமி எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத நிறையோட வந்த குறை தீர்ந்து நிறைய நல்லா இருடா கண்ணா, தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியா நல்லா இருடா கண்ணா. நன்றி சாமி. சொல்லுமா. சாமி அவனுக்கு 19 வயசு நடந்துட்டு இருக்கு சாமி. 2005ல பிறந்தான். சரிம்மா. இப்போ அவனை நான் கப்பலுக்கு இந்த மெரைன் சம்பந்தமா படிக்க வச்சிருக்கேன். சரி. அதான் அவனுக்கு அதுல இப்போ பிளேஸ்மெண்ட் ஆகும். சரி. அதான் எனக்கு ஆகணும் சாமி, அதனால எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். அவங்க அப்பா எப்படி இருக்காங்க? அவங்க அப்பா அவங்க என்னோட இல்ல, அவங்க வீட்டுல இருக்காங்க. எதுக்கு பிரச்சனை? நான் முதல்ல அப்பா எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன் தெரியுமா? சொல்றேன் நானு. ஏன் பிரிஞ்சிருக்கீங்க? அது அவருக்கு என்னைய பிடிக்கலையா சாமி. 19 வயசுல பையனை பத்தி பிடிக்கலையாமா அவருக்கு? ஆமா சாமி, என் கூட 15 வருஷம் என் கூட தான் இருந்தாங்க. 18 வருஷம் இருந்தாங்க. ஏன்டா கண்ணு சிங் மந்திரத்தை படுறது இல்லையா நீ? என்ன சாமி? சிங் மந்திரத்தை சொல்றது இல்லையா? இல்ல சாமி. சரிடா கண்ணு, போகட்டும். மெரைன் கிடைக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 21 வயசுல தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. முயற்சியை கரெக்டாக பண்ண சொல்லுங்க. ஆனால் அவனுக்கு அது பிடிக்குதான்னு மட்டும் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. அது பிடிக்குதா அவனுக்கு மெரைன் போகணுன்னு?
அவனுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு சாமி, இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டான். இப்போவும் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு, உங்க வற்புறுத்தலுக்காக ஒத்துக்க போறான். ஆ, அதை மட்டும் கேட்டுக்குங்க. ஆ, ஏன்னா எனக்கு அது பொதுவா அந்த மாதிரி மனசுல படாது, பட்டுடுச்சு. ஆ, அது பார்த்துக்கோங்க. ஒருவேளை இந்த 21 வயசுக்கு மேலேயும் அந்த மெரன் கிடைக்கலன்னா அப்ப என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒன்றும் அதுக்காக பெருசா பண்ண வேண்டாம். ஆ, சரி. நல்லதுடா கண்ணு. நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துலாம். பார்த்துடலாம். காலை வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் சுகன்யா பேசுறாங்க சார். சுகன்யாமா, உங்களுடைய டிவி வால்யூமை தயவு செய்து மியூட்ல வைங்க. ஏன்னா உங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா டிவியில இருக்கிறதுனால தான் உங்களால கரெக்டா எனக்கு பதில் கொடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். சரிங்க சார். சரி. சூப்பர். சுகன்யாமா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்க? உங்களுக்கா வேற யாருக்காவதா? பயிர்க்காக கேக்குறேங்க சார். பையனுடைய பெயர், வயது, நட்சத்திரம் மூன்றையும் சொல்லுங்கம்மா. பெயர் வந்து தருண் சார். ம். ராசி வந்து தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். வயது வந்து 18 வயசுங்க. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சொல்லுமா கண்ணா, சொல்லுடா கண்ணா. அவருக்கு என்ன சார்? ஐயா, அவர் வந்து இப்ப நீட்ல பாஸ் பண்ணிருக்காங்க சார். புரியலம்மா? நீட்ல பாஸ் நீட் எக்ஸாம் நீட்ல பாஸ் பண்ணிருக்காங்க சார். சரி. அப்புறம் ஜேஇ எக்ஸாம் எழுதி அதுலயே பாஸ் பண்ணிருக்காங்க சார். நான் இதுக்கு போலாமா அதுக்கு போலாமான்னு ஒரே குழப்பமா இருக்குங்க சார். சார் இல்லம்மா, எது சுவாமிஜி. அவங்களுக்கு அம்மா புரியுதுமா. இப்போ அவர் எதை விரும்புறாருமா? அவர் வந்து ஜேஇ போலாங்கிறாங்க. அப்ப அது வந்து ரொம்ப இதா இருக்கும், டார்ச்சர் மாதிரி இருக்கும். அதாவது நீட்டு போனா பரவாயில்ல மெடிக்கலுக்கு அப்படின்னு சொல்றாங்களாம். யாரு? சாருங்க, ஸ்கூல் சாருங்க ஐயா. சரிம்மா. இல்லம்மா, நான் கேட்கறது உங்க பையன் என்ன நினைக்கிறாரு? பையன் வந்து ஃபர்ஸ்ட்ல ஜேஇ போலாம்னு நினைச்சாங்க ஐயா. இப்போ வந்து நீட்டுக்கு போலான்னு தான் பண்ணிருக்காங்க. அம்மா, இதுக்கு வந்து நம்ம புக்கை பார்த்தா நல்லா இருக்குமான்னு எனக்கு தோணுது. ஐயா ரெடி ஆகுறாரு. இருங்க, உங்க பையனை மனசுல உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அதை மனசுல நினைச்சுக்கோங்க. உங்க பையனுக்காக கேட்கலாம், அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் பதில சொல்றேன் என்ன பண்ணலான்னு. சில சந்தேகங்களை கேட்டு, இப்ப பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் பயன் தரும் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் போயிட்டு இருக்கு இல்லையா? அதுல வந்து நம்ம இதுக்கான பதில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா கிடைக்கும். உங்க சார்புல ஐயாவை பார்க்க சொல்றேன். உங்க பையனுக்கு வந்து நீங்க நினைச்ச மாதிரி இதை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாமா. அது என்ன வருதோ அதுக்கப்புறம் அது என்ன வருதோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணலாம்னு சொல்றேன்மா. ஐயா பார்த்துடலாம். ஐயா நீங்க எடுத்து போட்டுருங்க. ஐயா, இந்த புத்தகத்தை வந்து நீங்களும் வாங்கி பயன்பெறலாம். இப்போ வந்து உங்களுக்காக உங்க சார்பில் நான் பார்க்குறேம்மா. சரிங்க ஐயா. இன்று நீங்கள் எதிர்பார்த்து நடக்கவிருந்த நல்ல காரியங்களும் பண வரவும் சிலரின் கலகத்தினால் கிடைக்காமல் தள்ளி போகும். சரிங்கய்யா. இதற்கான மந்திரம் ஓம் யோகீசாய வித்யாதாராய பத்மவாசன்யாய ரட்சகம் நமோ நமஹ. ஐயா, அதை அந்த பக்கத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஐயா. இன்னொரு வாட்டி பலனை படிங்க ஐயா. பக்கம் 170 பலன் படிங்க ஐயா. இன்று நீங்கள் எதிர்பார்த்து நடக்கவிருந்த நல்ல காரியங்களும் பண வரவும் சிலரின் கலகத்தினால் கிடைக்காமல் தள்ளி போகும். இப்போ ஒருத்தர்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த இதுக்கு பண்ணு டாக்டருக்கு பண்ணுன்னுலாம் சொல்றாங்க இல்லையா, அது ஏத்துக்க வேண்டாமா? பையனுக்கு எது ரொம்ப பிடிக்குங்கிறத உட்கார்ந்து 1க்கு 2 முறை கேட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க. அடுத்தவங்க பேச்ச கேட்டா அதுல வந்து பயன் தராதுன்னு தான் புத்தகம் சொல்லுது. அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவனுக்கு வந்து 2 விஷயம் வாழ்க்கையில நடந்திருக்கும். நம்பர் 1, ஒரு முடிவும் அவனாலையும் சரியா எடுக்க முடியாது சொல்றேன். 2வது, டக்குன்னு கோபம் வரும். 3வது, எதையுமே வந்து பெருசா தான் திங்க் பண்ணுவாரு. அதாவது அவரு தனியா இருப்பாரு, ட்ரெஸ் எடுத்தா கூட அத வந்து வித்தியாசமா தான் ஆசைப்படுவாரு, பெருசா தான் நினைப்பாரு. 3வது பாத்தீங்கன்னா, நல்ல அறிவு இருந்தும் கூட சில நேரத்துல சோம்பேறித்தனம் வந்துடும். இதெல்லாம் அவருக்கு இருக்கு.
ஆமாங்க, அதுக்கு என்னங்க பண்ணணும்? அதுதான் நான் சொன்னது என்னன்னா, மருத்துவம் ரெண்டாவதா வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து அந்த ஜேஇ சைடு போகிறது தான் நல்லது. ஆ ஆ ஏன்னா மருத்துவம்ங்கிறது அவரோட குணத்துக்கு அதை படித்து 10 ஆண்டு காலங்கள் வருவது என்பது கடினம். அதை தான் அது சொல்லுது. ஆ ஆ இதுக்கு நடுவில் வேற ஏதாவது பணம் வர வேண்டியதோ, இதுக்காக பணம் செலவு பண்ணிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. யாருக்காவது கேட்டு இதை கொடுக்கணும், இந்த மாதிரி போகணும், பணம் கட்டணும்னு அதை எதை முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படிலாம் இல்லைங்கய்யா. அதான் 3 சீட்டே கிடைச்சிடுங்களா? ஆ அதனால வந்து பணம் தான் எது கட்டுறது? இல்லை இல்லை இல்லை, நீட்டுக்காக, இது படிப்புக்காக நான் சொல்லலை. வேறு எது விதத்தில் பண விஷயங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கா, இல்லை நீங்கள் கொடுக்கறதோ அல்லது வாங்குறதோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன். இப்ப அவங்க அப்பா தான் ஹோட்டல் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்காங்க. அதுவும் கொஞ்சம் பார்த்து ஆரம்பிக்கணும். அதுதான் அதை சொல்றது. பணத்தை விரயம் பண்ணாதீங்க, ஆலோசிச்சு செய்யுங்கிறது தான் புத்தகம் சொல்லுது. சரிங்க ஐயா. அதையும் பார்த்துங்க. அவரை ஜேஇ சைடு போக சொல்லுங்க, அதுதான் நல்லது. சரிங்க ஐயா. நல்லதும்மா. இந்த புத்தகத்தை நீங்களும் வாங்கி பயன்பெறலாமா? அந்த நம்பர் நான் வாசித்தது 170ஆம் பக்கம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் கிடைக்கும் பாருங்கள் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை நீங்களும் வாங்கி பயன்பெறுங்க. ஆசிரமத்துக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா இல்லை தொலைபேசியில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. இன்னைக்கு ஏதோ சொல்லணும். இந்த புத்தகம் வந்து தினத்தந்தி நினைக்கிறேன், அதை சொல்லுங்களேன் ஐயா. சரி, நான் அது எடுத்த உடனே கரெக்டாக வர்றதுனால இந்த புத்தகத்தை பற்றி இன்னைய தினத்தந்தியில் மிகச்சிறப்பாக மதிப்பு எழுதியிருக்காங்க. அதாவது பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் கிடைக்கும் பாருங்கள் அப்படிங்கிற புத்தக தலைப்பிட்டு நகை பெட்டியில் வைத்திருப்பது போல இந்த புத்தகம் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருப்பது புதுமையாக உள்ளது. பார்த்தீங்கன்னா நகைப்பெட்டி மாதிரியே இருக்கும். திறந்து பார், திருப்பம் தரும் என்ற முகப்பு வாசகம் படிப்பவர்களை கவருவதாக உள்ளது. லெட்டர் எடு. இதில் 461 பக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நாம் ஏதாவது ஒரு செயலை செய்ய நினைக்கும் பொழுது புத்தகத்தின் ஒரு பக்கத்தை திறந்து பார்த்தால் அந்த பக்கத்தில் நாம் நினைக்கும் செயல் நிறைவேறுமா இல்லையா என்பதும், அது வெற்றி அடைவதற்காக சொல்ல வேண்டிய மந்திரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொருவரும் தாங்கள் முன்னெடுக்கும் செயலின் பலாபலன்களையும் அதற்கான மந்திரங்களையும் எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதற்கு புத்தகத்தின் தொடக்கத்தில் வழிகாட்டு முறையும் தரப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் திரு ராஜா சுவாமிகள், வெளியீடு மணிமேகலை பிரசுரம், விலை ரூபாய் 1000 அப்படின்னு சொல்லி இன்னைய தினத்தந்தியில் இந்த நூலை சிறப்பாக பாராட்டியிருக்காங்க. இந்த நூலை நமது நேயர்கள், பக்தர்கள் எல்லோரும் ஆசிரமத்திற்கு தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கி பயன்பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, அவர் அவ்வளோ அற்புதமாக போட்டிருக்காங்கல்ல. அதுக்காக அந்த தினத்தந்தி நாளிதழுக்கு வந்து ஐயா தனிப்பட்ட முறையில் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை நான் சொல்லிடுறேன். நன்றி, அவசியம். அது நன்றி சொல்லணும். அதுக்காக தொழில்நுட்ப கலைஞர்கள் எவ்வளோ பேர் உழைச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம மனமார்ந்த நன்றியும் ஆசைகளையும் சொல்லணும் ஐயா. ஏன்னா ஒவ்வொரு முறையும் போடும்போது ரொம்ப மகிழ்வாக இருக்கும் அதை பார்க்கும்போது ஐயா. அதான் சொல்லுப்பா. நன்றி சுவாமிஜி. காலர்ஸ் நிறையா இருக்காங்க. என் கேள்விக்கான பதில் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்தாலும் காலர் இருக்காங்க. குஸ்கால முடிச்சுக்கிறோம். ஆமாம் சுவாமிஜி, அதுலேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி தினத்தந்தியில் இருக்கக்கூடிய அனைத்து நூலாசிரியர்களுக்கும் இந்த அற்புதமான வெளியீட்டை பண்ண அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எங்களுடைய ஸ்கந்தாலயா ஆசிரமம் சார்பாகவும், நம்மளுடைய வேந்தர் தொலைக்காட்சி சார்பாகவும், மணிமேகலை பிரச்சுரம் நம்மளுடைய நிர்வாக இயக்குனர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறத பெருமை கொள்கிறோம். காலர் எடுத்துற சுவாமிஜி. காலை வணக்கம் சார். வணக்கம் சார். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? புதுக்கோட்டையில இருந்து முத்து பேசுறேங்க சார். முத்தம்மா, உங்களுக்கான கேள்வி அல்ல வேற யாருக்காவது கேட்க போறீங்க? இல்ல, எங்க வீட்ல டோட்டலா எல்லாருக்கும் இல்ல சார், நல்ல விஷயம் சொல்லணும், ஷேர் பண்ணணும் சுவாமிஜி கிட்ட உடனே பேசுங்க. சொல்லுங்கம்மா. சாமிஜி, திருப்பாதங்களுக்கு வணக்கம். நல்லா இருங்கம்மா, சொல்லுங்கம்மா. முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. குறையில்லாத நிறையோடு குடும்ப சகீதமா எல்லாம் பெற்று நல்லா இருங்கம்மா. சாமி, ஃபர்ஸ்ட் சிங் டாலர் பத்தி நான் சொல்லிடுறேன் சாமிஜி. சரிம்மா. பாப்பாக்கு வந்து சிங் டாலர் போட்டு அவங்க ஹாஸ்டல் இருந்தா சாமிஜி, அவளை அடிச்சிருந்தோம். சரி. அங்க வந்து ஏதோ சம்திங், ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நினைச்சுக்கோங்களேன். சரி. அது வந்து அவ வந்து அதை உணர்ந்தனால அது அந்த ஒரு கெட்ட விஷயம் அவ கிட்ட வரல அப்படின்ற மாதிரி அவ ஃபீல் பண்ணதை வீட்டுல வந்து சொன்னா சாமிஜி. ஓகே.
அது வந்து நாங்க இன்னொரு மூலமா தெரிஞ்சுக்கிறப்ப சொன்னாங்க, இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சக்தி வந்து இவங்களை காப்பாத்திருக்கு இந்த இடத்துல இருந்து. இது என்ன அவ பண்ணா அப்படின்றப்பதான் நாங்க இந்த டாலர் சொன்னோம். சிங் மந்திரம் டாலர் வந்து அவ கழுத்துல எப்பவுமே போட்டிருப்பா அப்படின்னா அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க டீட்டெயிலா அவங்க கேக்குறாங்க, இது என்ன ஏது. ஐயோ, டிவில ஃபுல்லா சாட்டர்டே சண்டே பேசுறாரு சாமிஜி, எல்லாருக்கும் தெரியும், பேப்பர் நியூஸ் புக்கு அவ்வளவு புக்ஸ் போட்டிருக்காங்க, ஏன்னா இப்ப புதுசா கேக்குறீங்கன்னு நாங்க அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க உங்களை ஃபாலோ பண்றாங்க சாமிஜி. இது ஒண்ணு சாமிஜி. ரெண்டாவது வந்து நீங்க இந்த வீடு கட்டுறதுக்காக நான் கேட்டுட்டு வந்தேன் சாமிஜி. சரிங்க. அது கொஞ்சம் தடையாவே இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன், டக்குன்னு நம்ம தங்க பெட்டியை எடுத்து ஓபன் பண்ணி அதுல வந்து அந்த மந்திரம் நீங்க சொன்னபடி போட்டேன் சாமிஜி. கரெக்டா வந்தது சாமிஜி. என்னன்னா 230 பக்கத்துல நீங்க நினைப்பதே உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி விட்டு நம்பி செயல்படுங்க, நல்லதே நடக்கும்னு சொல்லுங்க சாமிஜி. சரிம்மா, நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் சாமிஜி. உடனே எனக்கு அதுக்கான வழிபாடு வந்து கிடைச்சிருச்சு சாமிஜி. வெரி குட்மா. அது என்னன்னா, இப்போ நீங்க இருந்தாலுமே எங்களுக்கு உங்களை தொடர்பு பண்ணாத முடியல. இந்த புத்தகம் வந்து இத்தனை புத்தகங்கள்ல இது வந்து ரொம்ப ஹைலைட் சாமிஜி. இது வந்து உண்மையிலேயே இப்ப ஐயா சொன்னாங்கல்ல, இது வந்து தங்கம் அதெல்லாம் விட அதுக்கு மேல ஒரு படி சாமிஜி. இத வந்து நான் சாமி கிட்ட வச்சுட்டு நைட்டு போய் பீரோல வச்சு பூட்டிடுவேன் சாமிஜி. அந்த மாதிரி இது வந்து பெரிய விஷயம் சாமி. இந்த புக்கு வந்து வார்த்தைகளால அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஒரு வார்த்தை சொல்லவே முடியாது சாமிஜி. நீங்க இத்தனை ஐயா அந்த புத்தகத்தை கையில வச்சிருக்காரு. ஆமா, அந்த சந்தோஷம் அவர்கிட்ட பகிர்ந்துக்கங்க. அவருடைய பாதத்துக்கு ரொம்ப நம்ம கடமைப்பட்டிருக்கோம். நன்றிமா. இதுல நீங்கள் நினைப்பதை உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கிவிட்டு நம்பி செயல்படுங்கள், நல்லதே நடக்கும், வெற்றி கிடைக்கும்ங்கிற வாசகம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் வந்து நகைப்பெட்டின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தங்கப்பெட்டி அப்படிங்கிறீங்க. அது மட்டும் இல்ல, பீரோல வச்சு பூட்டு வாங்குறீங்க. பொதுவாக தங்க நகையில தான் பூட்டுவோம். புத்தகத்தை பூட்டிய முதல் வாசகி நீங்க தான். இது வந்து எனக்கு வந்து இது இப்ப நான் காலண்டர் தேதி நல்ல காலம்லாம் பாக்குறது இல்ல. ஃபுல்லா இந்த புத்தகம் தான் எனக்கு. எதுனாலும் உடனே அந்த மந்திரம் சொல்லிட்டு உட்காந்துட்டு சாமி ரூம்ல நின்னுட்டு டக்குன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எதுனாலும் இதுவரை எதுவுமே ஃபெயிலியர் ஆனது சாமி. சூப்பர். இதுவரை நான் இதுல வச்சு செஞ்ச எந்த விஷயமும் ஃபெயிலியர் ஆனதில்ல. அதனால இது உலக லெவல்ல பெரிய லெவல்ல இந்த புத்தகங்கள் வந்து பேசப்படணும் சாமி. கண்டிப்பாமா, கண்டிப்பா. வந்து நான் நினைக்கிறேன் நோபல் பிரைஸ் கொடுக்கணும் சாமி. ஐயாவுக்கு ரொம்ப கோடி வணக்கங்கள், உங்களுக்கு கோடி வணக்கங்கள். இதுக்காக உழைத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எங்களுடைய ஆசீர்வாதங்கள். நீண்ட நாள் அவங்க ஆரோக்கியத்தோடையும் இன்னும் நிறைய புத்தகங்கள் போட்டு அவங்க வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போகணும் சாமி. அதாவது என்ன போட்டு எல்லாம் லாக் பண்றீங்க, கொஞ்ச நேரம் கூட இப்போ ரெஸ்ட் எடுக்க முடியலடா கண்ணா. இல்ல சாமி, நீங்களாம் கடவுள் வந்து கடவுளை நம்ம நேரம் பார்க்க முடியாது சாமிஜி. நீங்க வந்து இப்படி எல்லாம் கடவுள் மாதிரி சில ஐயா மாதிரி உள்ளவங்க உருவெடுத்து இங்க வந்து எங்களுக்காக இந்த அர்ப்பணியை செஞ்சிருக்கீங்க. இத வந்து லைஃப் லாங் நாங்க மட்டும் இல்ல சாமி, எங்க ஜெனரேஷன் இத ஃபாலோ பண்ணுவாங்க பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பாமா, அதுதான் என்னோட நோக்கமே. அதான் ஜெனரேஷன் பயன்படுத்தணும் தான் நோக்கமே. ஆமா, நன்றியோ இதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. அதையும் மீறி பெரிய விஷயம் தான். கண்டிப்பா. நல்லா இருங்கம்மா, நல்லதுமா. இந்த புத்தகத்தை வெளியிட்டதன் முழு மகிழ்ச்சி உங்களுடைய பாராட்டு மூலமா கிடைச்சிருக்கு. நான் வந்து மோஸ்ட்லி எவ்வளவு பேருக்கு இதை கொண்டு போக முடியுமோ கொடுத்துட்டு இருக்கேன் ஐயா. சரிம்மா, வாழ்த்துக்கள்மா. நீங்க அவங்களோட இருக்கணும், இன்னும் நிறைய புத்தகம் போடணும். எங்க ஆயுஷ்லாம் உங்களுக்கு தர்றோம் நாங்க. ரொம்ப நன்றிமா. நல்லதுமா. நன்றி. ஒரு சின்ன பதிவு, அதாவது வெளிநாட்டு நேயர்கள், வெளிநாட்டு அன்பர்கள், பக்தர்கள் சுவாமிகளோட புத்தகங்களும் சரி, சுவாமிகளுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னாலும் சரி, கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். நம்ம ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்டு இருக்கு பாருங்கள், நம்ம டிஸ்பிளேயில் இருக்குது. அந்த 9600396444 இந்த நம்பர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஸ்க்ரீனில். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வெளிநாட்டு வாசகர்களாக இருக்கட்டும், வெளிநாட்டு பக்தர்களாக இருக்கட்டும், சுவாமிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், புத்தகமும் வாங்கிக்கலாம் அப்படின்றத ரொம்ப பெருமையாக அந்த தருணத்தில் தெரியப்படுத்துகிறோம். டிஸ்பிளேல இருக்கு, நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இன்னொரு வாட்டியும் சொல்லிடு, இது மட்டும் இல்லை, ப்ராடக்ட் பற்றியும் பார்க்கலாம், புத்தகங்களை பற்றியும் பார்க்கலாம். புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் சுவாமிகள் கொடுக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் உங்களுக்கு வந்து விமான தபால், அதாவது ஏர்போர்ட்லேருந்து நம்ம வந்து டைரெக்டாக அனுப்புவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். சங்கநிதி, பதுமநிதி, விக்ரமாயா, எந்த தேவைகள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க, எடுத்துடலாம். சுவாமிஜி காலை வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
டிவி வால்யூமே மியூட்ல வச்சிருங்களேன். ஹலோ, வணக்கம், யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அரியலூர் மாவட்டம் ஆ, மீன் சுருட்டி அம்பிகா. அம்பிகாமா, உங்களுக்கான கேள்வியா வேற யாருக்காவது கேட்க போறீங்களா? எனக்கு தாங்க சார். சதயராசி, சதய நட்சத்திரம், கும்பராசி. உங்க வயதம்மா? வயது 37. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுடா கண்ணா. சுவாமிஜி, நாங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டோம். சரி 17 வருஷம் ஆயிடுச்சு. சரி. எங்க வீட்டுக்காரரு தண்ணி அடிச்சு ஒன்னும் சரியில்லைங்க சாமி. 13 வயசுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இப்போ தண்ணி அடிக்கிறாருங்கிற நீ. 17 வருஷம் ஆயிடுச்சுங்க சாமி. அதை தான்டா கண்ணு சொல்றேன். உன்னோட 13 வயசுல 14 வயசுல பண்ணியிருக்க. 20 வயசு இல்ல 22 வயசுங்க சாமி. இப்போ என்ன வயசு உனக்கு? எனக்கு 39ங்க சாமி. 39. சரிடா கண்ணு, எனக்கு 31ன்னு கேட்டு சொல்றா கண்ணு. எங்க வீட்டுல எந்த கான்டாக்டும் கிடையாது. இப்ப தொடர்பு கொள்ளலான்னு இருக்கேன், ஆனா இன்னும் சேர்த்துக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இருப்பா, நல்லா சொன்ன. புக்கை பார்க்கலாம். நீ சொன்னதுக்கு நீ நினைக்கிறது நல்லதா இல்லையான்னு புக்கை பார்த்துருவோம். சரிங்க சாமி. ஐயா தான் வரணும் திருப்பியும். நீ அதாவது உண்மையிலே உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு கடவுளை பிடிக்கும்ல, அதை அப்படியே மனமாற பிரார்த்தனை பண்ணிக்காது, அப்பதான் அது உண்மையா இருக்கும். சரிங்க சாமி. இப்ப நீ நினைச்சதை செய்யலாமா வேண்டாமாங்கிறத பார்க்கலாம். இருறா கண்ணு, என்ன வருதுன்னு. ஐயா நீங்க எடுத்துட்டு போடுங்க ஐயா. இல்ல எடுத்துருங்க, எடுத்துட்டு காமிச்சு போடுங்க ஐயா. மூடிட்டே போடுங்க ஐயா, மூடிட்டு போடும். நீங்கள் நம்புகிறவர்கள் குறுக்கு புத்தி உடையவர்கள். இது மேல அதிர்ச்சி வைத்தியம் என்ன? அவர்களை முழுமையாக நம்பி செயல்பட்டால் தொல்லையே மிஞ்சும். கவனம் அவசியம். இது நீ உங்கள் கேள்விக்கு சுவாமிகளே நேரடியாக சொல்கிற பதில் மாதிரி இந்த புத்தகத்தில் ஏற்கனவே அச்சிடப்பட்டிருக்கு. புரிந்தாடா கண்ணு? கேட்டுட்டு இருக்கியா? கேட்டிருக்கேங்க சாமி. இன்னொரு வாட்டி வேணா படிக்க சொல்லவா? இல்ல வேணாங்க சாமி, ஒரு தடவை படிச்சேன். முடிச்சிடுறா கண்ணு, அப்புறம் மந்த. அதனால அது வேண்டாம்டா கண்ணு, இப்போ அவசரப்படாத. சரிங்க சாமிஜி. தொழில் செய்யலான்னு இருக்கேன், துணி எடுத்து வியாபாரம் பண்றேன். அதுக்கு ஒரு பேர் சொல்லுங்க, நீங்க சொன்னா எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க சாமி. ஓ, இதுக்கு முன்னாடி பேரே வைக்கலையா? இல்ல இப்பதான் ஆரம்பிக்கலான்னு இருக்குங்க. ஓஹோஹோ, ஓகேம்மா. தனுரான்னு வைம்மா. ரொம்ப நன்றிங்க சாமி. குடும்பத்தை தனுரா டெக்ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி தனுரா. சரிங்க சாமி. குறையில்லாத நிறையோடு எல்லாம் நினைத்தபடி வெற்றி பெற்று நல்லா இருறா கண்ணா. சரிங்க சாமி. நல்லதும்மா, நல்லதும்மா. நன்றி. சொல்லுப்பா. புஸ்காலேருந்து போயிடலாமே. வெரி குட். அப்போ பாரப்பா இன்னும் ஒரு விவரம் கேளு. பகர்புதனில் குருசனியும் வாதநாடி, சீரப்பா துர்கிரகம் சூரிசேயும், சிறப்பான பாம்புகளும் பித்தநாடி, நேரப்பா பால்மதியும் சுங்கன் தானும், நேர்மையுள்ள ஸ்லேத்துமத்தின் கிரகம் என்று கூறப்பா புலிப்பாணி போகம் செய்ய, இப்பாடலிலே நீயே உணர்வாய்னு ஒரு பாட்டு இருக்கு. வா, செம்மையா இருக்கு சுவாமிஜி. ஒரு மனிதனுக்கு வாதம் பித்த ஸ்லேத்தமும் இந்த 3 தான் ஒரு மனிதனுடைய அனைத்திற்கும் காரணம். இந்திரியங்களின் செயல்படுத்துவதற்கு இந்த 3 தான் காரணம். இந்திரியங்கள் பார்ப்பதினால், கேட்பதினால், நுகர்வதினால், உண்பதினால், சுவையால் இதற்கு அதற்கு மெயின் காரணம் இதுதான். வாதம் மிகுதியாக போனால் புளிப்பை கேட்கும், பித்தம் மிகுதியாக போனால் இனிப்பை கேட்கும். உனக்கு தெரியும் இப்போ ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கே அப்படின்னு. அதே மாதிரி ஸ்லேத்துமம் போனால் குளுமை கேட்கும். ஜில்லுன்னு குடிக்கணும் போல இருக்கே அப்படின்னு கேட்கும். பசி எப்படி எடுக்குது உனக்கு? பசி தானா வந்து உட்காருதா? இல்லை, பசியை தூண்டுகிறது. இந்த 3னுடைய செயல்தான் தாகம், பசி, தூக்கம், மலஜலம் எல்லாத்துக்கும் காரணம். அப்ப பாரப்பா இன்னும் ஒரு விவரம் கேளு. பகர்புதனில் குருசனியும் வாதநாடி. பகர்புதன், குரு, சனி இந்த 3 கிரகங்களும் வாதநாடியை இயக்குகிறது. சீரப்பா துர்கிரகம் சூரிசேயும், சூரியனும் செவ்வாயும். சீரப்பா துர்கிரகம் சூரிசேயும், சிறப்பான பாம்புகளும் பித்தநாடி. என்ன சிறப்பான பாம்பு? ராகு கேது.
அப்போ சூரியன், செவ்வாய், ராகு, கேதுகள் எல்லாம் என்ன பண்ணுது? பித்தத்தை உருவாக்குகிறது. நேரப்பா பால்மதியும் சுங்கன் தானும். பால்மதினா வெண்மையான முழு நிலவு, சந்திரன். சுக்கிரன் தானும், சந்திரனும் சுக்கிரனும் தான் ஒரு சளி பிடிக்குது, நீர் சம்பந்தப்பட்ட நோய் வருதுன்னா அதுதான் என்ன? பால்மதியும் சுங்கந்தானும் நேர்மையுள்ள ஸ்லேத்துமத்தின் கிரகம் என்று. ஸ்லேத்துமன்னு நாடி, அது கபநாடி. இந்த 3 நாடிகளும் இப்போ இந்த புதன், குரு, சனி என்கிற கிரகம் ஒருவருக்கு பாதித்து பிறக்குமே ஆனால் அவர்கள் அந்த சுவை, அவர்களுடைய நடைமுறை இப்போ நிறைய யோசித்து, நிறைய படித்து, நிறைய எழுதுகிறவங்களை பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உடலில் இரத்தத்தில் சில மாற்றங்கள், அது மலச்சிக்கல், இது மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ஜீரணத்தன்மை குறைஞ்சிருக்கும். வாதத்தினுடைய செயலாக அது ஏற்படும். அதுக்கப்புறமா குரு, இந்த குருனா சிந்தனா சக்தி. இந்த சிந்தனை சக்தினா அவங்களுக்கு உடல் எரிச்சல், அப்புறம் கண் எரிச்சல், தூக்கம் சரியில்லாமை, இதெல்லாம் கொடுக்கும். அதுக்கப்புறம் சனி, இது ரெண்டும் சேர்ந்த உடனே மந்த புத்தி, சில நேரத்தில் சோம்பேறித்தனம், இதெல்லாம் கொடுக்கும். இதுக்கெல்லாம் காரணம் வாதம். அப்போது பித்தம்னா சூரியன், செவ்வாய், ராகு, கேதுக்கள். மறைந்த தவறுகளை எவர் ஒருவர் நிறைந்து செய்கிறார்களோ அவர்கள் பித்தத்தில் சிக்கிக்கொண்டு பைத்தியமாவது என்பது உறுதி. பைத்தியம்னா பைத்தியமா போறதில்ல, ஏதாவது ஒரு விஷயத்துல வாழ்க்கையில தோற்று வேதனைப்பட்டு ஒன்றையே பிடித்து கொண்டு, அதாவது நோய் இருக்கிற மாதிரி இருக்கும் ஐயா, பரிசோதித்தா ஒன்றும் இருக்காது. ஆனால் அவர்களுக்கு பிரச்சனைன்னா சூரியன், செவ்வாய், ராகுங்கிற கிரகம் பதிந்திருந்தால், இது புலிப்பாணிக்கும் போகருக்கும் நடந்த ஒரு அற்புதமான கலந்துரையாடனுடைய தெளிவு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அது. அப்போ சளி பிடிக்குது, சந்திரன் மனசு, ஆசை, அடடா கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்னு அப்படியே விட்டான்னா பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி அடுக்கடுக்காக சாப்பிட்டுக்கிட்டே போனால் முடிச்சிடும் கதையை. இதுக்கு எதிரானா கபம். அட கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் நல்லா இருக்கும்பானுவோம். நிறைய பேர் சுட சுட சாப்பிடுவான், சூடாக இருந்தால் தான் பிடிக்கும். சில பேருக்கு ஆறுனா பிடிக்காது. இதை சாப்பிட்றான் பார். ஒன்று சூடாக சாப்பிட்றவனுக்கும் பிரச்சனை, ரொம்ப குளுமையாக சாப்பிட்றவனுக்கும் பிரச்சனை. அப்போது இதை நம்ம சரியாக தண்ணி குடிக்கிறது இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் சரியாக நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க. சில பேர் நிறையாவே தண்ணி கொடுப்பான், ரொம்ப சொற்பமான ஆள். 2 பிரச்சனை தான். அதிகமாக தண்ணி கொடுக்கும். இதுக்கெல்லாம் யாரா? இந்த சந்திரனும் சுக்கிரனும். தன்னை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படி என்பதற்காக பலவிதமான விஷயங்களை உபயோகப்படுத்துவாங்க. மருத்துவ ரீதியாக, நம்ம வீட்டில் தெரிஞ்ச சின்ன வைத்தியங்கள் ரீதியாக அதை தன்னை மிளிர்த்த வைத்து கொள்ள வேண்டும், அதை பார்த்துக்கணும் அப்படின்றது. அதுக்கு காரணம் சுக்கிரன். இதெல்லாம் குளுமை சம்பந்தப்பட்டது. இப்போ நீ மேக்கப் பண்ணுற உன் முகம் அப்படி இருக்கணும்னா நீ ஐஸ் வாட்டரை தொடாமல், ஐஸ் கட்டியை தொடாமல் உன்னால் இருக்க முடியாது. இல்லைன்னா போட்டு குளுமைப்படுத்துவாங்க, கூல் பண்ணிக்குவாங்க இல்லை, அது இயற்கையாகவே வரும். அப்போ சுக்கிரன் அங்கே சம்மந்தப்பட்டுருவார். கரெக்டு. அப்போ சந்திரன் கலை அழகை கொடுக்கக்கூடியவன், சுக்கிரன் இப்படி மாதிரி தன்னை மிளிர்ந்து முதன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற புத்தியை கொடுப்பவன். இதனால் பல நோய்களை அவங்க சந்திப்பாங்க. ஆக எல்லாத்துக்கும் கிரகம் சம்பந்தம் இருக்குது. ஆனால் இதை தெரியாமையே மனிதன் இயல்பாக செய்யக்கூடிய வாத, பித்த, ஸ்லேத்தும உடல்களை பற்றி தெரியாமல், அதை நாம் சரியாக பின்பற்றாமல், தான் செய்கின்ற தவறால் தான் ஒருவருக்கு நோய் வருகிறது. அந்த தவறு ஏன் என்ற கேள்விகளை போட்டால் அது கிரகமா அவர்களா என்பது முடிவுக்கு வரும். அப்போ ஏன் என்ற கேள்வியை போட்டால் தான் இது கிரகத்தால் ஏற்படுதா, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், யாருன்னா கேட்டால் ஏன்னா கரெக்டாக இருக்கேன் ஆனால் எனக்கு பிரச்சனையாக இருக்கே அப்படின்னா நீ கேள்வியை போடு. ஏன், நீயா கிரகமா? பெருமளவிலே நீயா என்பதற்குத்தான் பதில் வரும். கிரகமா என்பதற்கு 2வது தான் பதில் வரும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது இந்த கிரகம் இதனால் இப்படி பாதிக்குதுன்னு. ஏன்னா சுபை 6, சுபை 6, அந்த சுபை 6ங்கிறது என்ன, 3 வச்சுக்கணும். வாதத்துக்கு 6, பித்தத்துக்கு 6, ஸ்லேத்துமத்துக்கு 6, 3 6 18, உயிரெழுத்துக்கள் 18. அப்பா, இதில் ரொம்ப முக்கியமாக என்ன நம்ம யோசிக்க வேண்டியது, இந்த 3ம் செயல்படுத்துவது உடல், உயிர். இந்த 2ம் சேர்த்தால் 6.
அது ரெண்டுத்தையும் 6 6 கூட்டினா 12. இந்த 12 என்பது மெய். ஆக மெய்யாக ஒருவன் இருப்பவன் அவன் இந்த உயிராக இருக்கிற 18ஐ சிந்தித்தால், வாத பித்தத்தை சரியாக பயன்படுத்தினால் அவனுக்கு நோய்கள் பெருமளவில் இருக்காது. இதைதான் முருகன் சொல்லுகின்றான் தத்துவம். 6 தலையும் 12 கரங்களும் சேர்த்து 18ஆக இருந்து நான் தாண்டா உயிரும் மெய்யும் என்னை பிடித்துக்கொள் அப்படின்னு மறைமுகமா சொல்லக்கூடியது. நன்றி சுவாமிஜி. சுவாமிகள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பதில் கொடுத்தாங்க. அதுக்கு சுவாமிகளுக்கு ஒரு நன்றி. பார்த்த நேயர்கள் அத்தனை பேரும் இதனை பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு சுவாமிஜி காலர் இருக்காங்க, பார்த்துலாம். சுவாமிஜி காலை வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க கோயம்புத்தூர் வந்து சிவகுமார். சிவகுமார் ஐயா, உங்களுக்கான கேள்வியா வேற யாருக்காவது கேட்க போறீங்களா? நீங்க பொண்ணுக்குங்க வர்ஷினி, வர்ஷினி. ஓகே. ஆமா, 5/9/2000 பிறந்தது. ரைட்டு. அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. 24 வயசு சுவாமிஜி. சொல்லுங்க என்ன அவளுக்கு வர்ஷினியா? ஐயா ரொம்ப வணக்கம் ஐயா. ஐயா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு 4-5 வருஷமா ட்ரை பண்ணி கிடைக்கவே இல்லைங்க. நல்லா இருங்க, கிடைச்ச நேரத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. மந்திரம் சொல்லிட்டு நான் பண்ணேன், கிடைச்சிருச்சு. அச்சோச்சோ, சிங் மந்திரம் சொல்லிட்டு நான் சொன்னேங்க. இல்ல நிறைய பேரு அதுதான் நான் சொல்லுவேன், எனக்கேவா சிங் மந்திரம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. ரைட் 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 ரைட். என்ன பாப்பா வர்ஷினிக்கு என்ன? வர்ஷினி வந்து அவளுக்கு வந்து திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இது வந்து இப்ப இந்த கடந்த 4 வருஷமா தான் அந்த மாதிரி இருக்கா? ஆமாங்க, கரெக்டா சொல்றீங்க. 2019 இருந்து. அதுதான் அது இல்ல, அவளுக்கு புதன் தசை போயிட்டு இருக்கு. ஆமாங்க, புதன் தசை. அது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த புதன் தசை எப்ப இந்த மாதிரி பண்ணுச்சோ, ஆமாங்க, அது தொடர்ந்து வேற 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 ஒன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்க. ஜாதகம் அனுப்பிச்சிருக்கீங்களா? அனுப்பிச்சிருக்கு, ஜாதகம் அனுப்பிச்சிருக்கு. கொஞ்சம் அப்படியே இருங்க, லைன்ல இருங்க, பாக்குறேன். சரிங்க, பார்த்து சொல்றேன் நான். சரிங்க. ஓ சரி சரி சரி. இது 4 வருஷமா தானே, இந்த 5 வருஷமா தான் டோட்டலா? ஆமாமா, 2019 தான். ஓ சரி. சின்ன பிள்ளையில ஏதாவது தொண்டை ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? ஆனா எதுவுமே இல்லைங்க. இல்ல அலர்ஜி சம்பந்தப்பட்டது ஏதாவது வந்துச்சா? இல்ல எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. இப்போ இந்த மயக்கம் மட்டும்தான்? மயக்கம் மட்டும். திடீர்னு டென்ஷன் ஆனா மயக்கம் வந்துடுறா. எப்படி எப்படிங்க? பஞ்சு கூட பண்ணுச்சு. டென்ஷன் ஆனா மயக்கம் வந்துருது. சரி சாஞ்சு விழுந்துறா. அவளுக்கு 2 நிமிஷம் 2 செகண்ட். டாக்டர் கிட்ட எல்லாம் பாத்தீங்களா? டாக்டர் எல்லாம் டாக்டர் பார்த்து எல்லா டெஸ்ட் எடுத்தாச்சு. இஇஜி எல்லாம் எடுத்து பாத்துட்டீங்களா? எல்லா இஇஜி எல்லாமே நார்மல், எல்லாம் நார்மல். ஓகே. அப்ப நான் இப்ப பேசணும்னா இதேதான். அவளுக்கு வந்து அந்த சுக்கிரனும் சந்திரனும், அவளுக்கு அந்த லாவெண்டர் கலரு இந்த மாதிரி ரொம்ப லைட் கலர் ரொம்ப பிடிக்குமா அவளுக்கு? லைட் கலர் பிடிக்கும். சரி சரிங்க. வேற ஒன்றும் இல்லை பிரச்சனை. சரிங்க. சாரஸ்வாதி அரிஷ்டம் அப்படின்ற ஒரு டானிக்கு. சாரஸ்வாதி அரிஷ்டம். ஆமா, நைட்டு மட்டும் படுக்கும் பொழுது 5 மூடி மருந்து 10 மூடி தண்ணி கலந்து கொடுங்க. சரிங்க. வீட்டில் இருந்தா காலையில 2 மூடி, மத்தியானம் 3 மூடி, நைட்டு 4 மூடி. வீட்டில் இருந்தா மத்தியானம் 3 மூடி. ஆமா ஆமா, அது வந்து அப்படியே டபுளா தண்ணி கலந்து கொடுங்க. அதேதான். அஸ்வகந்தா அரிஷ்டம்னு ஒரு டானிக்கு. இது 3 வேளைக்கு 3 மூடி 6 மூடி தண்ணி கலந்து கொடுங்க. சரிங்க. பிரம்மின்னு ஒரு மாத்திரை, காலைல 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை. சரிங்க. இதை கொடுங்க. நவக குக்குலுன்னு ஒரு மாத்திரை. சரி. இது பகல்ல 4ல இருந்து 5 மணிக்கு ஒரு மாத்திரை, 10 நாளைக்கு மட்டும், அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டாம். சரிங்க. மிச்சம் இருக்கிற அந்த 3 வந்து தொடர்ந்து கொடுங்க, இதுலயே சரியா போயிடும். சரிங்க. அது ஒன்றும் இல்லை, கண்ணை ஒரு முறை செக் பண்ணிடுங்க. கண்ணு செக் பண்ணி நார்மலா இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கா? அந்த கண்ணாடி கரெக்டா, எனக்கு அங்கதான் டவுட் இருக்கு. காது கண்ணுல தான் எனக்கு டவுட் இருக்கு. சரிங்க. அது என்னன்னா, கண்ணுல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியோ டென்ஷன் ஆனோ அது சிறுமூளைக்கு போற இடத்துல பாதிப்பு இருக்குமான்னு ஒரு சின்ன டவுட்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த மருந்து சரி பண்ணிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் மாத்திரை சாப்பிட்டுருக்கா? அதை குறைச்சி விடணும். அந்த டாக்டரையும் கேட்டுக்கோங்க. இல்ல அது கூட இந்த நீங்க சொன்னது சாப்பிடலாமா? தாராளமா. அது மருந்து எடுத்துக்கிட்டு தாராளமா. சரிங்க. ஏன்னா 4 வருஷம் மாத்திரை சாப்பிட்டே இருக்கா. இல்ல கொஞ்சம் உடம்பு போட்டுரும், பாத்துக்கணும். ஆமா, அதுதான் பயமா இருக்கு. அது நீங்க வந்து அது வந்து நேர்ல பாத்துருங்களேன். நேர்லங்களா? சரி, கண்டிப்பா கூட்டு வரேங்க. நல்லதுங்க. கல்யாணம் ஏதாவது பண்ணாங்களா? மேரேஜ் 25ல 27 சந்திரனுக்கு 7ல குரு சனி இருக்குங்க. 27ல பண்றது தான் நல்லது. 27ல பண்ணது நல்லது. ஆமா, அதுக்கு முன்னாடி யார் சொன்னாலும் கேட்காதீங்க. லக்னத்துல கேது, அங்க இருந்து பாத்தீங்கன்னா நேரம் 6வது வீட்டுல வந்து குருவும் சனியும் இருக்கு. சரிங்க. அது லக்னத்துல 12 சந்திரன் நீச்சமாயி 7ஆம் வீட்டுல குரு சனி இருக்கு. யார் சொன்னாலும் 27க்கு முன்னாடி கல்யாணம் பண்ணீங்கன்னா சரிங்க, பிரச்சனை வரும். வேண்டாம், முதல்ல உடம்பு சரி பண்ணிக்கோங்க.
சரி பண்ணிக்கலாங்க. அது படிப்பெல்லாம் படிச்சுட்டு இருக்கா, நல்ல அதெல்லாம் வேலை ஒரு கிடைச்சு குறையா போக இருக்காது, முடியல. சூப்பரா இருக்கும். வேலை கிடைச்சு போக முடியல, இந்த நாளையே போக முடியல. இது சரியா போயிடுங்க. இது தொடர்ந்து 6 மாசம் கொடுங்க, 1 வருஷத்துக்கு கொடுங்க. சரிங்க. இது நீங்க சொன்னது ஐயா, இந்த பேரு தான் மருந்து இதுல வந்துருமா? ஏமா, நீ இணையதளத்துல சாயந்தரம்ல நாளைக்கு வந்துடும். நாளைக்கு வந்துடும், அதை பார்த்து அதே பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லதுங்க, நன்றி. நல்லதுங்க. கிருஷ்ணா, சுவாமிஜி சொல்லுங்க சாமி. அடுத்தது கால் இருக்காண்ணா? இருக்காங்க, நீங்க சொல்லுங்க சுவாமிஜி. வரக்கூடிய சனிக்கிழமை 4 மணிக்கு மேல ஆடி அமாவாசை. வெத்தலை வேள்வி. புரியுதா? இந்த ஜும் சஹா மிருத்யுஞ்ச சம் சகசம்போ அப்படிங்கிற ஒரு மந்திரம் தான் அது, ஜும் சஹா மந்திரம். அதை வெற்றிலையில் எழுதும் பொழுது வெற்றிலையினுடைய தன்மை இருக்குது பற்றியா, எப்பேற்பட்ட ஒரு தீயதையும் எடுத்து நல்லதை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால தான் ஆலமர அந்த நம்ம ஆலம் சுற்றும் பொழுது வெத்தலை மேலே கற்பூரம் வைப்பாங்க. அந்த கற்பூரமே அந்த வெத்தலை எரிய முடியாது. அப்பேற்பட்ட சக்தி வெற்றிலைக்கு. அது மாதிரி பல உண்டு, அதுக்கு வெற்றிலைக்கு பல உண்டு. அதை யாகத்தில் போட்டு பஸ்பம் பண்ணுறோம் நம்ம. இங்கே தான் நம்ம நோட் பண்ணோம், கற்பூரம் எரியிறது வெத்தலை கருக்குமே தவிர பஸ்பம் ஆகாது. ஆனால் வெற்றிலை பஸ்பம் ஆக்கிறதுக்கான வழி அதுதான். இந்த ஆடி அமாவாசையில் இன்னும் ஒரு சிறப்பாக 4ஆம் தேதி சனிக்கிழமை 3 மணிக்கு எப்பொழுதும் போல தொடங்கி 4 மணிக்கு மேலே தான் வருது அமாவாசை. ஆனால் பூஜை முடிச்சுக்கிட்டே போய் வெத்தலை சமர்ப்பணம் பண்ணும்பொழுது அமாவாசருடைய அற்புதமான நேரத்தினுடைய தொகுப்பாக இருக்கும். அதனால் வருகின்ற சனிக்கிழமை 3 மணிக்கு ஜும்சகா மந்திர வெற்றிலை யாகத்தில், அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை இந்த வெற்றிலை யாகம். இது போன்று யாருக்காவது இருந்தால் கூட அதை பயன்படுத்திக்கோங்க. சொல்வது ஏதுவான அதிசயத்தை சொன்னார் அவர். அதுக்கு ஏதுவாக இது இருக்கிறதுனால சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பகல்லே முடிஞ்சிடும், இரவு கிடையாது. அதனால் சனிக்கிழமை பகல் 3 மணிக்கு வெற்றிலை யாகத்தில் பங்கு கொள்ளக்கூடிய, தொடர்ந்து பங்கு கொண்டு இருக்கக்கூடியவங்களாம் வந்து பங்கு எடுத்து பயனடையணும். சொல்லுப்பா. கரெக்ட். வெத்தலைக்கும் சுவாமிக்கு ரொம்ப தொடர்பு இருக்கு. அது ஒரு நாளைக்கு சொல்கிறேன், அது அடுத்த வாரம் வச்சிருவோம். அது எப்போ மூடு வரும்போது சொல்கிறேன். கரெக்ட். சுவாமிகள் சொன்ன மாதிரி வருகின்ற 3ஆம் தேதி ஆகஸ்ட் 3 அமாவாசை, ஆடி அமாவாசை மத்தியானத்துலேருந்து 4ஆம் தேதி ஆடி அமாவாசை வெற்றிலை வேள்வி. அதில் கட்டாயம் கலந்து கொள்ளணும். கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் ஆடி கிருத்திகை நாளை மறுநாள் 2 தினங்களும் இருக்குது, திங்கள் செவ்வாய். அங்கே விக்ரமாயா புத்தகம், நம்ம பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன்பெறும் பாருங்கள் புத்தகம். ஆமாம், புத்தகங்களாக இருக்கட்டும், விக்ரமாயா, சங்கநிதி, பத்மநிதி எல்லாம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். உங்களால் வர முடியல அப்படின்ற பட்சத்தில் வெளிநாட்டு நேயர்களும் வெளிநாட்டு அன்பர்களுக்கும் ஆல்ரெடி நாங்கள் வந்து சொன்ன மாதிரி கீழே தெரிகிற நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கேட்டு கட்டாயம் வாங்கி கொள்ளலாம். இந்த அற்புத அதிசயத்தோட காலர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் இருக்கட்டும். அந்த இந்த கூட ஏதுவாக இருக்கிறதுனால சொல்கிறேன். எனக்கு நிறைய பேத்திகள், கிட்டத்தட்ட 1000கணக்கு பேத்திகள் இருக்காங்க. கண்டிப்பாக. அதில் நிறைய செல்ல பேத்திகள் இருக்காங்க, ரொம்ப பக்தி உள்ள பேத்திகள் இருக்காங்க. அதில் ஒரு பேத்தி தன்னோட அனுபவத்தை ஒரு அற்புதமான கடிதமாக எழுதி, நிறைய கடிதம் வரும், ஆனால் நான் வந்து முக்கியமான கடிதங்கள் தான் என்கிட்ட வந்து கொடுப்பாங்க. அதில் நான் எல்லாம் இதை நம்ம பெருமை பேசுகிறது நிறையா இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் அதை விரும்புறதில்லை. ஆனால் இதில் உண்மை இருந்தது, இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுனால அந்த கடிதத்தை மட்டும் ஐயாவினுடைய குரலில், ஏன்னா அவர் வாசிக்கிறதுல ஒரு பெரிய விஷயம், அதில் வந்து அவரை வாசிக்க சொல்லுவோம். அதை கேட்டுட்டு நம்ம காலர்ஸ் கண்டிப்பாக சுவாமிஜி அவசியம் வாசிக்கணும். ஆமாம் ஐயா. இந்த கடிதம், அன்பின் உருவமாக இருக்கும் என் அன்பு தாத்தாவுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நான் தங்களை முதலில் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன், இன்று வரை பார்த்து கொண்டே இருக்கிறேன். 13 ஆண்டுகள் கடந்து சென்று விட்டன. எனக்கு 11 வயது இருக்கும். அப்போது நாங்கள் குடும்பத்துடன் வந்து எனது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஜாதகம் பார்த்தோம். வழிகாட்டவும் உதவி செய்யவும் யாரும் இல்லாத அந்த நேரத்தில் எனது மருகன் எங்களை தங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தான். என் முருகனை தான் உங்கள் முகத்தில் நான் காண்கிறேன் இன்று வரை. நீங்கள் இல்லாமல் நானும் என் குடும்பமும் இல்லை தாத்தா. பள்ளி விடுமுறை நாட்களின் தாத்தா பாட்டி ஊருக்கு செல்ல எனக்கு யாரும் இல்லை. நான் வரும் ஒரே இடம் ஸ்கந்தாலயா மட்டுமே. சிறு வயது முதல் தங்களின் மந்திரங்களையும் சொற்பொழிவையும் கேட்டுக்கொண்டேதான் நான் வளர்ந்தேன். 9 வருடங்களாக நான் தொடர்ந்து அகண்ட பாராயணத்திற்கு வந்து கொண்டு இருக்கிறேன். அடேங்கப்பா. உங்கள் ஆசிரமத்தில் போடும் உணவையே நான் சாப்பிட்டு வளர்ந்தேன்.
இத்தனை ஆண்டுகளில் நீங்கள் பல்வேறு வேள்விகள் பூஜைகள் என யாரும் கண்டிராத கேட்டிராத பலவித பூஜைகளை செய்திருக்கிறீர்கள். அதில் பங்கு கொள்ளவும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. 14/2/2017 அன்று நடந்த பாராயணத்தில் நீங்கள் படிக்கும் பிள்ளைகளுக்கு டாலர் மற்றும் பேனா கொடுத்தீர்கள். அன்று முதல் இன்று வரை அந்த டாலரும் தேர்வில் வெற்றி பெற மந்திரமும் என்னை வழிநடத்தி 10ஆம் வகுப்பில் 500 மதிப்பெண்களுக்கு 458 மதிப்பெண்ணும், 12ஆம் வகுப்பில் 600 மதிப்பெண்களுக்கு 435 மதிப்பெண்களும் எடுத்து பின் BA இங்கிலீஷ் தேர்வு செய்து அதிலும் கல்லூரியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்று அருமை MA இங்கிலீஷ் படித்து 70% தேர்ச்சியுடன் முதல் இடம் பிடித்தேன். நான் பல பூஜையில் நீங்கள் சொல்லும் மந்திரத்தை கேட்டு மெய் சிலிர்த்து இருக்கிறேன். பலரும் தங்களுக்கு எழுத்துவேந்தர், டாக்டர் என பல்வேறு பட்டங்களை கொடுத்தார்கள். அவ்வாறு நானும் தங்களை மந்திரங்களை வாரி வழங்கும் சிங் சிங் சக்கரவர்த்தி என அழைக்க ஆசைப்படுகிறேன். நானும் சிங் சிங் எந்திரம் போட்டிருக்கேங்கிற இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். தங்களின் பாராயணத்திற்கும் சிங் சிங் மந்திரத்திற்கும் நவகோள் கவசம், காக்கும் கவசம், தாங்கள் எழுதிய புத்தகங்கள் இவை அனைத்திற்கும் ஈடு இணையே இல்லை தாத்தா. அங்கலட்சணம் புத்தகத்தில் என் வாழ்க்கையை முழுவதாக கொடுத்துள்ளீர்கள். அதில் என்னை பற்றி நீங்கள் கூறிய பலன் அனைத்தும் 100% உண்மையே. என் எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் நான் தங்களையே மனதில் நினைத்து ஏதாவது ஒரு புத்தகத்தை படிப்பேன். நீங்கள் என்னுடன் பேசுவது போலவே இருக்கும். என் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும். என் 13 வயது முதல் இன்று எனக்கு 22 வயது இன்று வரை ஒரு தாய் தன் குழந்தையை கருவில் சுமப்பது போல நீங்கள் எங்களை சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள். தங்களின் அருளால் எனக்கு ஆசிரியர் வேலை கிடைத்திருக்கிறது. என் முதல் மாத சம்பளத்தை தங்களின் பாதத்தில் சேர்க்க வேண்டும் என்று அந்த குறிக்கோளில் தான் நான் படித்தேன். முதல் மாத சம்பளத்தை இக்கடிதத்துடன் இணைத்து தங்களின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் தாத்தா. என்னை தங்களின் பேத்தியாக ஏற்று என் அன்பளிப்பினை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாத்தா. நான் எனது வாழ்க்கையையும் தங்களிடம் ஒப்படைக்கிறேன். இனி என் வாழ்க்கை முழுவதுமாக தங்களின் பொறுப்பு. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தங்களின் நிழலில் வாழ எனக்கு ஆசி வழங்குங்கள் தாத்தா. நன்றிகள் பல. என்றும் அன்புடன் சங்கீதா, வேலூர். சிங் சிங் சக்கரவர்த்தி. ஆமாம், சிங் சிங் தாத்தான்னு ஏற்கனவே நிறைய பேர் கொடுத்துட்டாங்கப்பா. ஆமாம், எனக்கு வந்து அது செல்ல பேர். அது நான் எங்கே போனாலும் எங்கள் சிங் சிங் தாத்தா வராருன்னுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் இந்த ஆடி கிருத்திகை சொன்னேன்ல, இந்த சந்திரனும் செவ்வாயும் தொழிலுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். அந்த சஸ்திரபந்த வேள், அந்த அதுவும் சன்னிதானத்தில் வச்சு சடாட்சர சண்முகனுடைய நேரடி சன்னிதானத்தில் வச்சு அதை கொடுக்க போகிறோம். நம்ம அது அங்கே வந்தாலும் செவ்வாய்க்கிழமை கிடைக்கும். ஆனால் பெருமளவில் அதுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற மாதிரி எண்ணம் வச்சுருக்கேன். அதனால் அந்த வேலை பெற்று பயனடைங்க. ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா நேரம் முடிகிற தருவாய்க்கு வந்துட்டோம் நம்ம. அப்போ இந்த மாதிரி நாட்கள் வந்து திங்கள் செவ்வாயில் இந்த மாதிரி ஆடி கிருத்திகைலாம் வருதுன்னு சொன்னால் அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதை கருத்தில் வச்சுக்கணும். இப்போ பதில் கட்டல, அடுத்த கேள்வி வச்சிருக்கியா? கேள்வி ஐயாவை கேட்க சொல்லிட்டா. கேள்வி எனக்கு இருக்கு, அவருக்கு இருக்கு. ஆனால் நேரம் இல்லையா? கம்மியாக இருக்கு. கேள்வி மட்டும் கேட்டுருங்க. இப்போ ஐயாவா நீயா? ஐயாவே கேட்கட்டும். ஐயா நீங்கள் கேட்டுறீங்களே. ஐயா சுவாமிகளுக்கு வணக்கம். ஒவ்வொருவருக்கும் நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் என்பது அவரவருடைய எண்ணம் அல்லது செயல்களால் ஏற்படுகிறதா அல்லது பிறக்கின்ற அடிப்படையில் கிரகங்களால் ஏற்படுகின்றதா என்பதை விளக்கிட வேண்டுகிறேன். அடாடாடாடாடா, கலகத்தால் ஏற்படுகிறது ஐயா, கண்ணியம் இல்லாத நட்பால் ஏற்படுகிறது ஐயா. அடுத்த வாரம் காத்துக்கிட்டுருங்க, பார்த்துருவோம். அதில் அதுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை ஞாபகம் வச்சுங்க, வெற்றிலையாகும் அமாவாசை. வருகின்ற திங்கள் செவ்வாய் ஆடி கிருத்திகை வந்து பயனடைங்க. நான் அங்கே தான் இருப்பேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க அந்த முருகப்பெருமான் அருளட்டும். அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.